இதுல எல்லா கணக்கு வரைக்கும் முடிச்சுட்டேன். இதை என் ட்ராயர்ல கொண்டு வச்சிரு. அவர் முன்னாடி நின்றுட்டு இருக்கா. நான் வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துருந்தேன். அண்ணன் வருமானு பார்த்தேன். அண்ணன் வரக்கானும். நாளை கொண்டு வீட்டுல விட்டுட்டு வரேன். கடையிலே நின்றுட மாட்டான். சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். அப்போ குடோனுக்கு சாமான் வந்ததுன்னா சரி, அதுக்குள்ள அண்ணன் வந்துருவாரு. அண்ணன் வந்து பாத்துக்குவாரு. நாளை கொண்டு வீட்டுல கொண்டு விட்டுட்டு வந்துருந்தேன். வீட்டுல என்ன கவிதை சாரம் தான் கிடப்பானுங்க. பாத்துக்கிட்டு அவனுதான் வீட்லயே இல்லையே. நான் வரும்போது வீட்டுல தானே கிடந்தானுங்க. அவனுதான் கொஞ்சம் கண்ணு கத்துமா பாப்பானுங்க. வேற யாரும் வீட்டுல பொறுப்பா இப்ப பாக்குறது இல்ல. அவன் துறை ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தான். சாமுக்கு கட்சி ஆபீஸ்ல நிறைய வேலை இருக்குது. அதுக்கான ஜானு புள்ளி எல்லாம் கட்சி ஆபீஸ்க்கு கூட்டு போக கூடாதுன்னு சொல்லிட்டான். அதனாலதான் இப்போ சாம் கூட்டு போக மாட்டேக்கான். சச்சா, அவங்க கண்டவன் வந்துட்டு இருப்பான். அது எதுக்கு? சரி, நானே பாத்துக்கிறேன். சரி, நீ பிள்ளைய கூட்டு கிளம்பு. நான் இங்க கிடக்க வேலையெல்லாம் பாத்துக்கிட்டேன். போனா வரதுக்கு நேரம் ஆகும். சரி, நான் பாத்துக்கிறேன். நீ கிளம்பு. கரெக்டா வந்து வச்சிரு. போ. சரி கிங்ஸ்லேன். இன்னும் கொல்லணும். வீட்டுல போய் சும்மா இருக்கணுமா? ஆனாலும் இன்னைக்கு அநியாயத்துக்கு என்ன கொண்டுட்டு ஆனா நீ கொண்டது ரொம்ப நல்லா இருந்தது. எப்பவும் சேலை கட்டுவியா? இதுக்கு எனக்கு முடியல. தினமும் கொள்ள சொல்ல மாட்டேன். எப்பமாதான். ஆனா ரசிச்சுக்கிட்டே இருப்பேன். நீங்க எப்படி ரசிப்பீங்கன்னு எனக்கு தெரியும். மத்த இந்த ட்ரெஸ் போட்டா நல்லா இல்ல? போடுவிய ஒரு ஃப்ராக்கு ஒரு பாவாடை சட்டைன்னு. அது உங்க அப்பாவுக்கு தான் நல்லா இருக்கும். தப்புல ஏதோ இப்பதான் எட்டு எடுத்துச்சு நடக்கிற மாதிரியே ஒரு ஃபீல்ல பாப்பாரு. எனக்கும் ஏதோ பச்சைப்புல நடந்த அந்த மாதிரியே இருக்கும் பாத்துக்க. அப்படி வண்டி பிச்சுக்கிட்டு எங்கேயாவது ஓடலாம் போல இருக்கும். இப்படி சேலை கட்டினாதான் என் பொண்ணாட்டி மாதிரி இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிக்கும் தெரியுமா? ஒருத்தர் போய் நீ என்கிட்ட காது சொல்லாம இருக்கும் போதே வலுக்கட்டாயமா சேலை கட்டிட்டு தான் என் வீட்டுக்கு வரணும் உனக்கு கண்டிஷன் போட்டேனே, ஞாபகம் இருக்கா? நீ எனக்கு கிடைப்பியோ கிடைக்க மாட்டியோ, ஒரே ஒரு வாட்டி சேலை கட்டி என் மனைவியை பாத்துருந்தா ஆசையதான் நான் அப்படி வர சொன்னேன். ஆனா நீ என் பொண்டாட்டியாவே இருந்திருக்க. அதுக்கப்புறம் உங்க அக்கா கல்யாணத்துல நீ சேலை கட்டி இருந்த. அப்போ உன்னை பார்த்து ரசிச்ச. அப்புறம் அப்படி இப்படின்னு ஒரு 4 வாட்டி 5 வாட்டி தான் சேலை கட்டி இருப்ப. ஆனா நீ சேலை கட்டும் போதெல்லாம் நீ என் பொண்டாட்டிங்கிற நினைப்பு எனக்கு வந்துடும். ஆனா இத்தனை நாள் கட்டினதை விட இன்னைக்கு கட்டிட்டு வந்து என் பக்கத்துல நின்னா பாரு, அப்படி இந்த கிங்ஸ் விழுந்துட்டாண்டி. என்ன ஒரு வாட்டி கொண்டுறதியா? ஒரே ஒரு வாட்டி. நிச்சயமாவே ரொம்ப அழகா இருக்குடி. ஆனா அப்பாக்கு இது பிடிக்கவே இல்லையா? அவருக்கு எப்படி பிடிக்கும்? அவருக்கு நின்று எட்டு எடுத்துக்கதே நினைப்பு. வேண்டாண்டி. அது மட்டும் இல்ல, சாம் மாமா, கவின் மாமா, சாரன் மாமா, தொர மாமா, பெரிய மாமா எல்லாருமே சொல்லியாச்சு. இது ரொம்ப பெரிய பிள்ளை மாதிரி தெரியுதான். தெரியும் தெரியும். எனக்கு சேலை தண்டி பிடிச்சிருக்கு. சரி, உங்க கூட இருக்கும் போது சேலை, அவங்க கூட இருக்கும் போது பாவாடை சட்டை. ஓகே? அவங்க கூட பாவாடை சட்டையில அழிவிய அப்படியே இந்த பச்சைப்புல போன மாதிரியே இருக்கும் பாத்துக்க. சரிக்கா சரிடா. அன்னைக்கு நீ கவினு சாரனு 3 பேர் ரோட்ல போனீங்களே, எப்போ? நீ கூட ஒரு பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டுட்டு போனீங்க. அப்போ நீங்க பாத்துக்கிங்க. அந்த பையில 2 தலையில தான் தூக்கி வைக்கல, மத்தபடி நீ அவன கழுத்துல தான் தொங்கிட்டு போன. பார்த்தேன். அவனுக்கு 2 சைட்ல பாடி கார்டு மாதிரியும் நீ அவனுக்கு தோலை பிடிச்சி தொங்கிக்கிட்டே போன. சிரிச்சுக்கிட்டே தான் போனேன். சத்தியமா அவனுக்கு டச்சு வைக்கும் போது அவனுக்கு பிள்ளைய தூக்கிட்டு போன மாதிரி தாண்டி இருந்தது. அவனுக்கு ஒண்ணு நடத்தி விட மாட்டேன் அப்படிதானே? சத்தியமா குழந்தை மாதிரி தாண்டி இருந்தது. என்னங்க? நான் ஒன்னு கேப்பேன், சரின்னு சொல்லணும். நீ என்ன கேட்டாலும் செய்வேன், சொல்லு. இல்ல, எப்படி நம்ம 2 பேருக்கு கல்யாணம் நடக்க போறது இல்ல, நீங்க அதை விரும்பவும் இல்ல. அப்பெல்லாம் இல்லையே. அப்பறம் இல்லனா அது எப்படி ஆசை இல்லாம இருக்கும்? அதெல்லாம் இருக்கும். நிஜமா? யார் முன்னாடி உனக்கு தாலி கட்டணுமோ அவங்க முன்னாடி கட்டியாச்சு. இருந்தாலும் உனக்கு ஒரு ஆசை இருக்குமே தோணிக்கிட்டே இருக்கும். மத்த பொண்களே மாதிரி முத நாள் மத்தானி ஃபங்க்ஷனு, அந்த ஃபங்க்ஷன் இந்த ஃபங்க்ஷன்லாம் வச்சு உனக்கும் வித விதமா சேலையில எல்லாம் போட்டு கல்யாணம் நடத்தணும்னு ஆசை இருக்கும். அதை நினைச்சு பார்க்கும்போது கல்யாணம் வச்சிருக்கலாம்னு தோணும். சரி, அதுதான் நடக்கல, அதுக்கப்புறம் நடக்க வேண்டியது. என்னடி சொல்ற? இல்லங்க, நாம 2 பேரும் ஹனிமூனுக்கு வெளிநாட்டுக்கு போயிட்டு வரலாமா? அப்போ 2 பிள்ளை நிச்சயமா பெத்து கொடுக்க. பேச்சு மாற மாட்டியா? மாட்டேன். அப்படி எதுவும் என்ன பிடிக்காத பிடிக்க மாட்டியா? பிடிக்க மாட்டேன். நாளைக்கே ஹனிமூன் போறோம். ஓகே? ஓகேங்க.
ஜெர்மனி வேண்டாம், அங்க குளிர் ரொம்ப இருக்கும். நியூசிலாந்து. வரமா ஹனிமூன் கொண்டாட கூப்பிடுறியா இல்ல நான் பரம்பரையை கண்டுபிடிக்கிறதுக்கு கூப்பிட்டு போறியா? அதுக்கு இல்லைங்க. பின்ன எதுக்குடி? இல்லைங்க, நம்ம பூர்வீகம் அதுதானே, அதான் பார்க்கணும்னு ஆசையா இருந்துச்சு. அங்க வேட்டையை தத்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருக்கு. அவங்களை பொறுத்த வரைக்கும் இப்ப நம்ம பகையாளி. என்னங்க சொல்றீங்க? தப்பா வரலாறு மாத்தப்பட்டு இருக்கு. அவங்க நம்மளை எதிரியா பார்த்துட்டு இருக்காங்க. நாமளும் அவங்க குடும்பம்னு தெரியுமா? தெரியும், ஆனா அவங்களுக்குள்ள ஏதோ ஒண்ணு நம்ம எடுத்துதான் நினைக்கிறாங்க. அதனால இப்போதைக்கு அங்க போக முடியாது. எதை வச்சு சொல்றீங்க? அன்னைக்கு மால்ல வச்சு பார்த்தோன்னே ஆமா, அவனை நான் மறுபடியும் சந்திக்க போயிருந்தேன். என்ன பார்த்தோன்னே முன்னுமதி எங்கன்னு தான் கேட்டான். திரும்பவும் அண்ணன் போட்டோவை அவங்கிட்ட காட்டினேன். வேட்டைன்னு சொன்னான். ஆனா கொல்லாம விட மாட்டேன்னு சொன்னான். நான் ஏன் இருக்குன்னு கேட்டேன். எங்களுக்கு சொந்தமானது அங்க இருக்குன்னு சொல்லி கொல்ல வந்தான். நான் சமாதானப்படுத்துறதுக்குள்ள அங்க ஒரு அலாரம் செட் பண்ணிருக்கானுங்க. அதை அடிச்சுட்டேன். அவ்வளவு பேர் உள்ள வந்துட்டாங்க. மாட்டிக்கிட்டீங்களா? இல்ல, அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தா, அவதான் காப்பாத்தி விட்டா. அது ஒரு சாவி இருக்குது, அதை மட்டும் எடுத்துட்டா அந்த ஆண்டரை ஆஃப் பண்ணிடலாம். ஆனா அந்த சாவி அந்த கிழட்டு போய் தான் வச்சிருக்கான். அந்த சாவி இருந்தா அந்த அலர்ட்டை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டோம்னா வந்திருக்க ஆளுகிட்ட நம்ம அதிக நேரம் பேசலாம். என்ன யாதுன்னு தெரிஞ்சுக்க முடியும். 10 நிமிஷத்துக்கு மேல அங்க நிக்க முடியல. அதுக்குள்ள அலாரம் அடிச்சிருது. அட பாவிகளா, அப்படியே செட் பண்ணிருக்கானுங்க. எப்படியும் அவனை பத்தி தெரிஞ்சுக்க 5 நிமிஷம் ஆகும். அவன் ஒரு வார்த்தை பேசுறதுக்கு 5 நிமிஷம் ஆகும். அதுக்குள்ள என்ன ரகசியத்தை தெரிஞ்சுக்க முடியும். அதனால யார் ரூமுக்குள்ள வெயி 10 நிமிஷம் ஆனாலும் அலாரம் அடிக்கிற மாதிரி செட் பண்ணி வச்சிருக்கானுங்க. நீங்க அப்படியே அடிச்சு தூக்கிட வேண்டியதானே? தூக்குறதுலாம் ஒரு பெரிய விஷயமா? அவன் யாரும் நமக்கு தெரிஞ்சாகணும். எல்லா இடத்துலயும் புத்திசாலித்தனமா யோசிக்கணும். கோவம் நாய் கூட வரும். பொறுமையா இருக்கிறதுக்கு தான் மனதைரியம் ரொம்ப தேவை. கரெக்ட். இச்செல்லம். சரி, ஹனிமூன் கொண்டாடுறதுக்கு வேற நாட்டுக்கு போலாம். சரி. சரி, நான் போறதுக்கான ஏற்பாடுலாம் பண்றேன். ஆனா அவங்க முழுக்க முழுக்க நீ சரியில தான் இருக்கணும். என்ன? கிட்ட வாங்கல. சரி. அப்ப ட்ரெஸ்ஸே வேண்டாம். நீங்க போங்க. சரி, டயர் ரொம்ப ஆயிட்டு வா வந்து கொல்லு. நாளைக்கே ஹனிமூனுக்கு போறோம். ஓகே? பாத்தியானே, இவர் வியாபாரம் பாக்குறத பத்தியானே சரியான காதல் மண்ணேண்டா. காதல் பண்ணதுக்கு நேரங்காலம்லாம் பார்க்கவே மாட்டாரு. இத கிங்ஸனை எப்படின்னு டெஸ்ட் பண்ணிடணும். சரியானே? டேய், அண்ணனை பத்தி தெரியாம விளாண்டாத. காலேஜ் படிக்க புள்ளை இப்படிதான் காதல் சொன்னதுக்காக அந்த புள்ளைய உண்டுன்னு ஆக்கிட்டாரு. பாத்துக்க, இவரை எப்படி மடக்கணும்னு எனக்கு தெரியுமே. இப்ப பாரு. சரி சரி சரி. அவ பாக்குறது பாரு குறுகுறுன்னு. பையன் உள்ள பயங்கர புத்திசாலின்னு. என்ன வேணும்? வைர ஒட்டியானம். வைர ஒட்டியானமா? வைர ஒட்டியானம் தான் எங்களுக்கு வேணும். வைரத்துல ஒட்டியானமா? இந்த நெக்லஸ் அந்த மாதிரி எதுவும் எங்களுக்கு ஒட்டியானம் தான் வேணும். ஓ சரி சரி, ரெடி பண்ணிடலாம் ரெடி பண்ணிடலாம். அளவு எடுக்கலையா? அளவு தானே டேவிட், நீங்க எடுங்க. எடுப்பட்டாளுகளா? யா பொருஸ் எடுக்கணுமா? அண்ணே, கோவத்தை அங்க கட்டு போயிருக்கா. என்னடி? அளவு எடுக்கணுமாமே? அதுக்கு என்ன? அதுக்கு என்ன பாபா? கொன்னல. வியாபாரம் தானடி. சரி சரி, தள்ளு தள்ளு. எனக்கு ஒட்டியான வேணும். என்ன அளந்த மட்டும் போதும். உன் அளவு தான் எனக்கு தெரியுமே. கரெக்டா என் கையளவு. மாமா அப்ப கடையில தினமும் இப்படிதான் நடக்குதா? நடக்குதா? ஆகா, இது கூட நல்லா இருக்குடி. இவ்வளவு நாளைக்கு இதெல்லாம் நான் நிக்க விட்டுட்டேனே. என்னம்மா, உங்களுக்கு ஒட்டியானம் தானே வேணும்? அளவு எடுத்துட்டா போச்சுது. அளவு எடுக்க போறீங்களா? நான் எடுத்துறேங்க. எனக்கு எடுக்க தெரியுங்க. நீங்க எடுக்க வேண்டாம். நான் பாத்துக்கிறேங்க. நீங்க எடுக்க வேண்டாம். இல்லடி, எங்களுக்கு தான் தெரியும் அது எவ்வளவு அழகா எடுக்கணும், எவ்வளவு சுத்தி வரணும். இல்ல, எவ்வளவு சுத்தி எடுக்கணும் அப்படிங்கறது எங்களுக்கு தான் தெரியும். எனக்கும் தெரியும். அங்கேயே மூடிக்கிட்டு உட்காரணும். புரியுதா? சரிங்க. அந்த பாய இருக்கட்டும். சுத்தி சுத்தி எடுக்க போறீங்களா? சுத்தி சுத்தி எடுப்பியா? இது நம்ம இசையில வேடா.
பாத்தேன்னு ஒட்டியானமே தான் வேணுமா? ஒட்டியானம் தான் வேணும். இந்த சாதாரணமெல்லாம் பேச வராதோ? பேசுவோம். அந்த மாமா பார்த்ததுக்கு அப்புறம் பேச முடியல. நான் என்னடி பண்ண? என்ன ஏண்டி பத்து முறைக்க? நீங்க ஒண்ணும் ரொம்பலாம் அழகு கிடையாது. ஆமா சொல்லிட்டேன். சரிடி. உங்க மீசெல்லாம் ரொம்ப அழகுலாம் கிடையாது. சொல்லிட்டேன். சரிடி. ஆம்சமாலாம் நீங்க இல்ல. ஓகே ஓகேடி. அத்தனை நான் இருக்கேன்னு இன்னைக்கு தாண்டி உன் வயலந்து வந்திருக்கு. நீங்க அழகெல்லாம் இல்ல. ஓகே சரிடி. ஒட்டியானல இந்த கடையில இல்ல, வேற கடையில எடுத்துக்கோங்க. இசை நமக்கெல்லாம் ஒட்டியானம் இருக்குது. மூடிக்கிட்டு இருக்கணும். இருக்குன்னு எனக்கு தெரியும். பொத்திக்கிட்டு மூடிக்கிட்டு இருக்கணும். புரியுதா? என்ன இசை ரொம்ப திட்டுதா? அப்படிதாண்டா திட்டுவேன். வாயை மூடிக்கிட்டு இருக்கணும். டேய், இசை இருக்கிற வரைக்கும் அண்ணங்கிட்ட எவ்வளவு நெருங்க முடியாடா. மரியாதைலாம் தார்மாரா போகுது. என்னடி புசுக்குன்னு இப்படி சொல்லிட்ட? டேய், என்ன ரொம்ப பேச வச்சிராத. நீல ஒன்னும் அழகெல்லாம் கிடையாது. மூடிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கணும். புரியுதா? ஒட்டியானம் இல்லனா இல்லதான். புரியுதா? இசை வாய் திறக்க கூடாது. குரல கேட்டா கூட மயங்கி வளர. பார்த்ததுக்கு சொக்கி போய் பேசுறா. குரல் வச்சு வாய்க்கு திறந்தியா? கடிச்சல. பொத்திக்கிட்டு உட்கார்ந்துருக்கணும். சோபா. என்னங்க? கவினே, நம்ம அண்ணனை சோதிக்கலான்னு வந்தா இங்க இசையா என்ன சோதிச்சுட்டு இருக்காடா. என்ன இது நல்லா இருக்குனே. இன்னும் நல்ல வெறுப்பேத்தன இசையா இருவாரு. என் பிள்ளை பாவம் கொன்னுவேன். இல்லன்னு இப்பதான் பையன் மனசுல என்னென்ன இருக்குன்னு இப்பதான் வெளியில வந்திருக்கேன். ஒட்டியானம் இல்லங்க. அப்படி சொல்லாதீங்க. இல்ல ஒட்டியானம் இல்லன்னு நீ தானே சொன்ன. நான் சொல்லிக்கிறேன். நீ வாய் திறக்க கூடாது. புரியுதா? ரொம்ப எமோஷனல் ஆகுதுடி. பெச்ச கண்ட்ரோல் பண்ணுடி. எனக்கு தெரியும். என்னங்க? எங்க கடையில ஒட்டியானம் இல்ல பாத்துக்கங்க. பக்கத்துல ஒரு கடை இருக்குது. அங்க வேணா கேட்டு பாருங்க. உங்க சைஸுக்கு எங்க போனாலும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்ல. இருந்தாலும் முயற்சி பண்ணி பாருங்க. முயற்சி திருவினையாக்கும். சரி போயிட்டு வாங்க. நானும் என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு கிளம்பிட்டோம். நீங்க போங்க. அவரு உங்க ஹஸ்பண்டா? அதை ஏன்டி அப்படி கேக்குற? அவரு ரொம்ப அம்சமா இருக்காரு. அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல. கண்ணாடி எல்லாம் கலத்துனா நல்லாவே இருக்க மாட்டாவ. மண்டையில முடிய கிடையாது. அதுக்கு தான் தொப்பி வச்சு மறைச்சிருக்காவ. தொப்ப தெரிய கூடாதுன்னா இந்த சட்டை போட்டிருக்காவ. ஆமா அப்படிதான் சொல்லணும். புரியுதா? கண்ணு போட்டு வழுதுங்க. அப்புறம் திஸ்டை சுத்த வேண்டியது இருக்கும். ஷோ கண்ணு ரொம்ப போடுதாருத. நான் சொன்னதுக்கெல்லாம் ஆமா சொல்லணும். சரி சார். நான் சொன்னதுக்கெல்லாம் ஓகே சொல்லணும். சரி சார். ஏய் மோனே, இவனுக்கு எதுக்கடா இந்த கிட்ட போட்டு வந்திருக்கானுங்க? எப்போ எப்படிப்பா கண்டுபிடிச்சிய? ஏய் என் மோனே, உன்னை பார்த்தாண்டா நான் கண்டுபிடிச்சேன். என்ன பார்த்தா? ஏய் என் பிள்ளைக்கு பொம்பளை வேஷம் போட்டாலும் என் வாசனை வருதுடா. எப்போ? ஏய் நீ பொம்பளை வேஷம் போட்டாலும் ராஜான்னு அழகா உன் மூஞ்சில எழுதி விட்டுருக்குடா. நீ கடைக்குள்ள வந்தே நான் பாத்துட்டேனே. எப்போ நான் பூவெல்லாம் வச்சிருக்கேன். பட்டு பட்டு சட்டெல்லாம் போட்டிருக்கேனேப்பா. ஏய் என்னதான் நீ பட்டு பட்டு சட்டை பூ வச்சாலும் என் மொபைல் அழகா காட்டி கொடுக்குடா. ஆனா நம்ம வீட்ல யாருமே கண்டுபிடிக்கலையேப்பா. அது வேற ஒண்ணு இல்ல. யாரும் ஒண்ணு பாத்துக்க மாட்டாங்க. அவனுக்கு ரெண்டு பேரையும் பாத்துருப்பாங்க. அதான்ப்பா உண்மை. பிரேமா பர்க்கவல. அவன் நல்லா வளைஞ்சிருப்பானே. அப்புறம் அப்பா சொல்லே வேண்டாம். சாரனப்பா ஒரே உரசு வேலைதான். வேற துறப்பாவும் உங்களே மாதிரிதான் கண்டுபிடிச்சிட்டாங்க. துறனனும் உன்னை பாத்துருப்பாரு. அதை கண்டுபிடிச்சிட்டாரு அப்படின்னு இப்பதாப்பா எனக்கு தெரியுதே. சரிடா, வீட்டுக்குள்ள கூட்டு போறது யாரு? ராணி அம்மா. அப்ப வீடே களை கட்டுதுன்னு சொல்லு. பெரிய சம்பவம் நடந்துட்டுப்பா. சரி சரி, இங்க என்ன சம்பவம் நடக்குன்னு பாப்போம் இரு. அது எல்லாத்தையும் மறைக்கிறதுக்கு கோட் சூட் போட்டிருக்காங்க. மாமா என்னம்மா? என்னம்மா? இல்ல மாமான்னு கூப்பிட்டாங்களே. கூப்பிட்டா கூப்பிட்டா என்னன்னு கேட்ட வேண்டியதானே? என்னன்னு கேட்டுருவிய? பின்ன மாமான்னு கூப்பிட்டா என்னன்னு கேட்ட வேண்டியதானே? அவங்கள மாமான்னு கூப்பிட்டா என்னன்னு கேட்டுருவிய? அதானே உலக வழக்கம். ரெஸ்பெக்ட் கொடுத்தா நம்ம ரெஸ்பெக்ட் கொடுத்துட வேண்டியதானே? அவங்கள மச்சான்னு கூப்பிட்டா கொழுந்தியான்ற வேண்டியதான். ஓ பேசியா அப்படி போகுதா? இப்படி ஓ சரி சரி, ரொம்ப சௌரியா. நல்லா இருக்குது. அண்ணா வேண்டாட பிள்ளை பாவம். இல்ல இப்ப நீ எதுக்கு இவ்வளவு எமோஷனல் ஆகுதா? நான் எதுக்கு எமோஷனல் ஆக போறேன்? அவங்கள மாமான்னு கூப்பிட்டா உங்களுக்கு ரொம்ப சௌரியமா போகுது. மாமான்னு கூப்பிட்டா என்னமான்னு கேட்கறதுல என்ன தப்பு இருக்குது? அதனாலதான், வேற ஒண்ணு இல்லையே. சரி சரி, ரொம்ப நல்லா இருக்குது.
அவிய மாமாலாம் இல்ல, அவிய வயசான வீடு, அங்கிள்னு கூப்பிடுங்க. அடியோ என் பொண்டாட்டி. ஐயா அப்படி சொல்லாதீங்க, அவளே மாமாதான். அவிய மாமாலாம் இல்ல. இல்ல அவங்க மாமாதான். மாமா உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க? 10. ஐயா இல்ல இல்ல உண்மையா பெத்துக்க போறோம், நாளைக்கே பெத்துக்கணும், புரியுதா? நீ சொன்னா சரிதான், பேச்சு மாற மாட்டிய. இல்லப்பா, இதுக்கப்புறமும் இந்த ஆள் அங்கிள் ஆக்காம விட்டா அவ்வளவுதான், எவ்வளவு கொத்திட்டு போயிருவா. என்னடி உங்களை அங்கிள் ஆக்கிறதுக்காகவாது நான் 10 பிள்ளை பெத்துக்குவேன். என்ன அங்கிள் ஆக்குறதுக்காக? சத்தியமா அதுக்காவது பெத்துக்குவேன். எப்பவுமே இதே மாதிரி மன்மதராசாவை சுத்தலன்னு பாத்தீங்களா, நாளைக்கே பெத்து காட்டுறேன். பெத்து கட்டிடுவா? உங்களை அங்கிள் ஆக்க வேண்டியது என் முதல் வேலை. அப்படி விட்டுருந்துச்சுல அத்தாடி. அப்ப இதனால தெரியாம இருக்க? ஆமாங்க. அத்தாடி, அதெல்லாம் பிள்ளைல பிறந்தாலே வழுக்க மண்டை தானா வந்துருன்னு சொல்லுவேன். நான் தப்பு பண்ணிட்டேன். புள்ள பிறந்தாலே வளர்க்க மாட்டே வந்துருமா? ஐயோ என்னங்க பதறுதிய? அத்தி வழுக்க மண்டை உங்களுக்கு உளுந்தே ஆகணும். வளர்க்க மாட்டே இருந்தா நல்லா இருக்காதடி என்ன பாக்குறதுக்கு. ஓ அப்படியா? அப்படின்னா அதுதான் எனக்கு வேணும். 2 பிள்ளை முத வருஷம், அடுத்து 3, அதுக்கப்புறம் மறுபடியும் 2, அதுக்கப்புறம் 3. ஓகே? ஓகேன்னா எனக்கு ஓகே தான். வழுக்க மண்டை வந்துடும். அது கிடக்கு. ஆனா 10 பிள்ளை பெற்று தரேன்னு சொல்லிருக்கல, நம்ம தாவணி போட்டது யாருக்கு உதவிச்சா இல்லையோ, கிங்ஸ்ல எனக்கு நல்லாவே உதவி இருக்கு. 10 பிள்ளைக்கு பிளான் போட்டாருல. நாளைக்கு பெத்துக்க போறோம். சரி சரி, நாளைக்கு பெத்துக்கணும். உன் பேச்சு மாற மாட்டியா? யப்பா இனிமேல் பேச்சு வர மாட்டேன். யப்பா வழுக்க மண்டை விழாம நான் விட மாட்டேன். ஆஹா, இந்த பிளான் முதலே தெரிஞ்சிருந்தா போய் உள்ள அப்பவே உஸ்பேத்தி இருக்கலாமே. என் மேல உனக்கு அவ்வளவு காதலடி. வேற எவ்வளவு கொத்திட்டு போயிடக்கூடாது. கொஞ்சம் அழகா இருந்துட்டு போதுமே. நான் கொஞ்சம் மாடி அழகு. ஆத்தி இல்ல, முதல்ல வெட்டி விட்டு வரேன். ஆத்தி என்ன வளர்த்தியா இருக்காளோப்பா. என்னடி எத்தனை தண்டில இருக்காளவே. நல்ல கும்முன்னு இருக்காங்க பத்தியா? டேய் டேய் டேய், என் கோணம் தெரியாம நீ கொஞ்சம் தலையாத. இப்பதானே ஒரிஜினல் பொம்மிமா வெளியில வராங்க. என்னடி இப்படி புசுக்குன்னு மரியாதை பேசிட்ட? கும்முன்னு இருக்காளவளா? இல்ல நீ சொன்னா அதுக்குதான். இருங்க இன்னைக்கு வச்சிருக்கேன் உங்களுக்கு. பாடி வெக்கமா இருக்கு. வெக்கமா இருக்கா? என்ன நீங்க ஒரு மார்க்க மசினுங்கதியா? அப்ப சொல்லக்கூடாது, சரியா? மாமான்னு சொல்லக்கூடாது. ஏன் இது சாதாரணமாவே பேசக்கு வராதா? மாமாவை பார்த்தாலே அப்படி பேச மாட்டேமா. மாமா என்னமா? கடைக்கு வந்த கஸ்டமர் நம்ம தான் அன்பு நடத்தணும். நாளைக்கு வந்து நம்ம கடைக்கு வரணும்ல. என்னமா உங்க மீசா என்னமோ பண்ணுது, என்னென்னமோ பண்ணுது. எப்போ சிரிக்காதீங்கப்பா. பேசுனது கவிந்தன. ஆமாப்பா, கவினப்பாவோ சாரணப்பாவோ. அவளை வந்து இங்க போ சொல்லுடா, என்னால சிரிப்பு அடக்கம். சீக்கிரம் இங்க போ சொல்லுடா, சிரிச்சு காட்டி கொடுத்துருவேன். என்னமா கேட்டு? என் மீசா நல்லா இருக்குதுண்ணா. ஆமா மாமா, எனக்கு கூடதான் உங்க பாடத்துக்கு தாங்க எல்லாம் பார்த்த உடனே. நானும் தான் பாடத்துக்கு தாங்க போடுவேனே. இல்ல அது அவங்களுக்கு நல்லா இருக்கு, அந்த கலர் நல்லா இருக்கு பத்தியா? என்கிட்ட அப்படி இருக்குங்க. ஆனா நான் பார்த்தது இல்ல. நீ எப்போ வந்து பாடத்தையும் குட்டை போட தானே படுத்துருவ. அது எவ்வளவு அழகா இருக்கு பத்தியா? நல்லா இல்ல. நல்லா தானே இருக்குது. இல்ல மீசை எப்படி இருக்கு? அதான் சொன்னவன் சும்மா மீசை பார்த்தோன்னே அப்படியே காருது. அப்படியா? சரி சரி, கிட்ட தள்ளி வாங்க, ஒட்டியானத்துக்கு அளவு எடுக்கணும். மாமா நான் தான் ஃபாஸ்ட். ஐயா 2 பேரும் வாங்க, 2 பேருக்கும் ஒரே நேரத்துல ஒன்னும் அளவு எடுக்க வாங்கல. எங்க 2 ஒரே நேரத்துல எடுத்துருவீங்களா மாமா? எப்படி எடுக்கன்னு மட்டும் பாருங்களேன். அதுல நான் பாயும் புலி.
முரட்டுக்காலடி. 2 பேருக்கு என்ன 10 பேருக்கு கூட அதை விடுப்ப. எடுப்பியா எடுப்பியா? நல்லா எடுப்பண்டி. நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போலுக்கு. சேச்சா மாமா. இன்னொரு மாமா சொன்னா கொண்டை பிடிச்சு அறுத்து விடுவான் பாத்துக்க. அண்ணனுக்கு என்ன ஒரு சிரிப்பு வருது. மாமாவா மாமா? மாமான்னு சொன்னீங்கன்னா அதுக்கு அப்புறம் தான் இருக்கு. உங்களுக்கு ஒட்டியானம்லாம் இல்ல. போங்க. தங்கப்புல. இப்ப நான் கோவமா இருக்கேன்ப்பா. ஏமா எவ்வளவு கோவமா இருக்கா? எதுக்குமா? ஏமா? இல்லப்பா நான் ரொம்ப கோவமா இருக்கேன்ப்பா. யார் இந்த கம்பளை காப்பாத்துனது? நாங்க இல்லங்க. இவங்க இங்கே வந்துட்டாங்களா? இப்போ என்ன அப்பாக்கு தெரியாது. தெரியாதா? தெரியாதுப்பா. வீட்டுக்கு போய் திரண்டு வந்து போனதா? ஆமாப்பா ஆனா அப்பா கண்டுக்காம வந்துட்டாரு. என்ன இப்ப பாரு பெரிய அண்ணன் கிட்ட விளையாடுவோன்னு அப்படியே அண்ணனு உரசு. எப்ப அங்க பாருங்களேன். அங்க தள்ளி நில்லுமா. நீங்க ரொம்ப அம்சமா இருக்கீங்க. சரி நான் பிள்ளை கூட்டி கிளம்புறேன்டா. அங்கிள் அங்கிள் ஏமாமா அங்க தள்ளி நில்லுமா. பரவாயில்ல அங்கிள். அத்தி எங்க அப்பா. சரி அத்தி இன்னைக்கு உங்க அப்பா கவுத்துருவாள் புழுக்க. அதுல எங்க அப்பா உங்கள மாதிரி கிடையாது. ஒட்டியாரத்துக்கு அதை எடுக்க போறேன்னு சொன்னீங்கல்ல. ஒரே நேரத்துல 2 பேருக்கு எடுத்துக்கலாம்ல. எடுங்க. ஆனா எங்க அப்பா அப்படி கிடையாது. ஆமா ஒரே நேரத்துல அழகா எடுத்துருவேன். செடிப்பிய கைக்கு நொட்டிச்சிருவேன். முடிச்சிருவேன். ஆமா நச்சுன்னு கொடுத்து விடுவோம்லா. நச்சுன்னு கொடுத்து விடுவோம்லா. குரங்கி வெட்டிக்கிட்டு போறத பாரு. நல்லா இருக்கு இது கூட. என்னதான் எடுக்க வந்திருக்கீங்க? அங்க தள்ளி நின்று எடுங்க. என்ன அங்கிளா? இந்த சைடு உட்கார்ந்திருக்காரு பாருங்க. அவரையும் அங்கிள்னு கூப்பிடுங்களேன். என்னமா சொல்ற? எப்போ இந்த பையன் உள்ள 2 பேருக்கு ஒரே நேரத்துல ஒண்ணா ஒட்டியானத்துக்கு அளவு எடுத்துருமா. அப்படியே சொன்னா? சத்தியமா அப்படித்தான்ப்பா சொன்னாவ. கிங்சன் அப்படி சொல்ல மாட்டேனே. அப்படின்னா டேய், என்ன டேய், என்னடா இது பேசும்? என்ன கொஞ்ச நேரத்துக்கு எவ்வளவு பாவுண்டா. அங்கிள் டேய், நான் சிரிச்சு காட்சி கொடுத்துருவேன். நான் சரி போறேன். அடே நான் பெத்த மோனே. என்னடா இது? இப்பதான் நீங்களே என்ன பாத்திருக்கீங்க. கிங்ஸ் அப்பா உள்ள வரும்போதே பாத்துட்டாரு. என்ன அங்கிள் நீ தாண்டா கூப்பிட்ட? ஆமா ஆனா நல்லதாண்டா இருக்க பொம்பளை பிள்ளையா இருந்தாலும். இப்போ என்னடா அது சரணப்பாவோ கவினப்பாவோ. அது கண்டுபிடிச்சிட்டேன்டா. எதுக்காக இதெல்லாம்? அது ஒரு சின்ன வேலை இருக்குப்பா. சும்மா டெம்போ பார்க்கலான்னு வந்தோம். கிங்ஸின் போய் வந்து கண்டுபிடிச்சிருப்பானே. கிங்ஸன் அப்பா மட்டும் தான் கிங். என்னடா ஏதோ மோப்பம் முடிக்கா? இப்பதான் பக்கத்துல போயிருக்கா. டேய் பையன் நம்ம மோப்பம் முடிக்கடா. எதுக்கு நீ இப்படி உரி உரின்னு உறிஞ்சிட்டு இருக்கா? டேய் சத்த கட்டம் இல்லடா. டேய் என் பிள்ளைக்கு மூளைய பாருடா. கவின் மாமா. சரண் மாமா. டேய் பையன் புள்ள நம்மள வாசனை வச்சு கண்டுபிடிச்சிட்டாடா. கிச்சன் வந்தானுங்கல்ல வாசனை வச்சு கண்டுபிடிச்சிட்டா. எங்க கவின் மாமா. சரண் மாமா. டேய் என்னடா? அடியே குண்டச்சிகளா. என்னடா கிங்ஸ்னு? இருங்க எனக்கும் சாக்காதான் இருக்கு. என்ன சொல்லலாம் பாப்போம். இவளெல்லாம் ஒரு கரையில சேர்க்க முடியாதுண்ணே. அவன் எப்படி யோசிக்கிறான்னு நமக்கே தெரியாது. குண்டச்சிகளவா? அடியே குண்டச்சிகளா. எங்க மாமா உள்ள பொருள் ஏதோ உங்க கிட்ட இருக்கு. திருடிகளா நீங்க? எங்க சாரன் மாமா கிட்ட இருந்தோ என் கவின் மாமா கிட்ட இருந்து எதையோ திருடி இருக்காளுவே. அப்படி வாசனை என்னமா வருது? அத்தி சாரன் மாமா. அத்தி கவின் மாமா. அடைய தங்கமே என் தங்கம். அட நான் தூக்கி வளர்த்த செல்லமே. என்னடி? இவளுக்கு 2 பேரும் திருடி. சத்தியமா நான் கண்டுபிடிச்சிட்டேன்ல. கண்டுபிடிச்சிட்ட? கண்டிப்பா கண்டுபிடிச்சிட்டேன். எப்போ என்ன உன் பொண்ணு கூப்பிடுதானே? என்னமா தம்மா? வந்திருக்கிறது 2 திருடிப்பா. அப்படியாமா? ஆமாப்பா நான் கண்டுபிடிச்சிட்டேன்ப்பா. என் அறிவு கொழுந்தே என் அறிவு கொழுந்தே. அப்படியே என்ன திருடிருக்காங்கன்னு கண்டுபிடிச்சதே. கண்டுபிடிச்சு கட்டி வச்சிருவான். எங்க கதவலை இழுத்து மூடுங்க. என்ன சொல்ற? சத்தியமா சொல்றேன் கதவலை இழுத்து மூடுங்க. எனக்கு நல்லா தெரியும் கவின் மாமா வாசனையும் சாரன் மாமா வாசனையும். எப்படி கண்டுபிடிச்சு வச்சிருக்கா பாத்தியா என்ன? ஆனா இப்ப நம்மள திருடின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கா. எதை வச்சு அப்படி சொல்லிருப்பா? இரு பாப்போம். என் பட்டு செல்லும் அது எப்படிவா திருடன்னு கண்டுபிடிச்ச? திருடன் இல்ல திருடி.
கிங்ஸி, என் புள்ள சொன்னா சரியா இருக்கும்டா. திருடி அப்பக்கும் அவளுக்கும் ஒரு வழி. என் புள்ள என்ன சொல்றாலும் அதான் என் வழிடா. அது சரி. சரிம்மா, எப்படி திருடின்னு கண்டுபிடிச்சா? அதான் கவின் மாமா சாரன் மாமா வாசனை நல்லா அடிக்குத. கண்டிப்பா கவின் மாமா கிட்டே சாரன் மாமா கிட்டே ஏதோ திருட்டு வந்திருக்காங்க. கொதவெல்லாம் இழுத்து மூடுங்க, நான் என்னன்னு கண்டுபிடிக்கணும். அப்படியே நான் ஒண்ணு தூக்கி வச்சிருக்கேன் பாரு, அது வாசனையும் கண்டுபிடி பாப்போம். அது சரி, இந்த பாப்பா எதுக்கு நீங்க தூக்கி வச்சிருக்கிய? பாப்பா இல்ல, அதான் இந்த பாப்பாவையும் கொஞ்சம் கண்டுபிடி பாப்போம். எவ்வளவு வாசனை வச்சு கண்டுபிடிக்க? அப்படியே ராஜா வாட அடிக்குது. பாப்பா உனக்கு எந்த ஊருமா? எல்லாம் நமக்கு வேண்டிய ஊருதான். நான் அத்தட்ட பாரு. அவள ரெண்டு கிட்ட சேராத. அவள ரெண்டு திருடி. கவின் மாமா கிட்டே சாரன் மாமா கிட்டே திருநது மரியாதை கொடுத்துருங்க. அதான் உங்களுக்கு நல்லது. கடைசி எச்சரிக்கை, இல்லைன்னா கொடையெல்லாம் இழுத்து மூடி நான் வேற மாதிரி ஏதாவது இறங்க வேண்டியது இருக்கும். தங்கமே, தங்கப்புல வாசனை வச்சு கண்டுபிடிச்சிட்டா. தூக்கி சமைக்கி எல்லாம் கண்டுபிடிக்காம இருப்பாளா? இது என்ன வேஷம்? போட்டது நல்லதா போச்சுல்ல? ஆனா நல்லா இருக்குது. நல்லா இருக்குதோ? ரொம்ப நல்லா இருக்குது. இன்னும் அதிர்ச்சிருந்து வெளியில வரவே இல்ல. தங்கமே, தங்கப்புல உன் அளவுக்கு எங்க மேல யாரும் பாசம் வைக்கிறது தங்கம். அண்ணே, என்னடா பாத்தி என்ன எங்க வாசனைய வச்சு கண்டுபிடிச்சிட்டாளே. என் புள்ள பாசக்காரிடா. இத்தனை வருஷம் என் கூட இந்த அண்ணனை கூட என் வாசனையை கண்டுபிடிக்க தெரியல. எங்க அம்மா கூட வந்தாங்க, கண்டுபிடிக்கல. ஆனா நீ கிட்ட வந்த அடுத்த நோடி சாரன் மாமா கவின் மாமா வாசனைன்னு சொன்ன போது எங்களுக்குள்ள நீ எவ்வளவு கலந்துருக்கணும். சும்மாவே பாசம் காட்டுவானுங்க, இனி சொல்லவா வேணும்? இனி அறவே கீழே விட மாட்டானுங்க. தங்கம், இனிமேல் உன்னை கீழே விட மாட்டோம். எங்களுக்குள்ளே உன்னை பொத்தி வச்சுக்கிடும். கிங்ஸ், என்ன உனக்குதான் நன்றி சொல்லணும். தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்த பாரு. ஏய், அவ இன்னும் அதிர்ச்சில இருந்தே வெளியே வரலடா. போய் ட்ரெஸ் மாத்துங்கடா. இல்லண்ணே, ஒரு சின்ன வேலை இருக்கு, அதான் போட்டோம். ரைட்டு, சரிடா, ஏதாவது கால் பண்ணுங்க. சரிங்கண்ணே. ஓய், அதை தெரிஞ்சுட்டு அதிர்ச்சி இருந்து வெளியில வா. என் புள்ள பாவண்டா. தங்கப்புல நீங்க வாமா. அது யாருக்கிட்ட வேணாலும் போலாம், அப்பா கிட்ட போக கூடாது. தூக்கி வச்சா என்கிட்ட தரவே மாட்டாரு. தங்கப்புல வாமா, அப்பா கிட்ட வந்துருமா. இசைமா, என்ன அதிர்ச்சியா இருக்கு மாமா? அப்படியா? ஆமா. அது எப்படி தங்கம் வாசனை வச்சு கண்டுபிடிச்சா? அது எனக்கு தெரியும் மாமா. இருந்தாலும் நாங்க வேற மாதிரி தானே இருந்தோம், அப்பவும் கண்டுபிடிச்சிருக்க. அது நான் கண்டுபிடிச்சிடறேன் மாமா. என்ன அவ்வளவு பிடிக்குமாமா? மாமா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். அண்ணே, இப்ப சொல்றேனே, எனக்கு இசை தவிர இந்த உலகத்துல வேற யாருமே வேண்டாம். நான் வாழ்றது என் இசை தங்கத்துக்காக தான் இருக்கணும். செத்தாலும் என் இசை தங்கத்துக்காக தான் சாவேன். சரிடா சரிடா, இனி சொல்லே வேண்டாம்டா. இவங்களை கையிலே பிடிக்க முடியாது, பாத்துக்கிட்டே இரு. என்ன வாசனை வச்சு எங்களை கண்டுபிடிச்சால, அப்போ எங்க மேல அவளுக்கு எவ்வளவு பாசம் இருக்கணும். அது என்ன உண்மைதான்டா. நான் இவனை வச்சுதான் கண்டுபிடிச்சேன், வாசனை வச்சு இல்ல. ஆனா அவ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டா. அதான் யா புள்ள, இனி இசை எங்களுக்கு தான். ஓய் அண்ணா, அவள் எங்க கூட தான் இருப்பா. இசை தங்கம், மாமாக்கு ஒரே ஒரு ஆசைதான். எங்க அண்ணன் சொன்ன மாதிரி வீடு நிறைய நீ பெத்த குழந்தைங்களா தான் இருக்கணும். அதுக்கே நாங்க ராத்திரி மாதிரி தூக்கி சமைக்கணும், அது போதும். நாங்க அனிமன் போறோம்டா நியூசிலாந்து. என்னது? அப்போ பதறதா இருப்பாரு. ராத்தாவ ஆகணுமா வேண்டாமா? ஆகணும். என் பிள்ளை புரிஞ்சுலாம். 1 மணி நேரம் கூட என்னால போயிட்டு இருக்க முடியலடா. டேய், அதெல்லாம் தெரியாது. 1 மாசம் நான் என் பொண்டாட்டி கூட அனிமன் போறேன். 1 மாசமா புள்ளைய புள்ளி எதிர மாட்டேன்டா. அண்ணா, இங்கோடி எங்கேயாவது போயிட்டு வைய, கூட வர்றதுக்கு. சேச்சே, தூரமா நின்று பாத்துட்டு வந்துருவேன்டா. அண்ணனு பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டேன். நான் போறேன். உன்னால இருக்க முடியும்? யார் தண்ணியோட போறா? என் இசைத்தங்க எங்க இருக்காளோ அங்க நாங்க காவலுக்கு நிப்போம். எப்பவும் என் பிள்ளைக்கு நாங்க தான் காவலு. ஹனிமூன் நான் போன மாதிரிதான். டேய், எவ்வளவு வரக்கூடாது. நானும் என் பொண்டாட்டி தான் போறேன். அதுக்கான பிளான போட்டுட்டு எங்க போறேன்னு கூட சொல்லிட்டு போக மாட்டேன். ராஸ்கல்களா, எனக்கு முன்னாடி அங்க போய் நிக்கிறதுக்கு ஆளு எங்கிட்ட வாரிசு அப்பெல்லாம் அனுப்ப முடியாது. ஆமாமா,
கூட்டு போமான்னு கேட்கேன். எப்படி கூட்டு போகணும்னு எனக்கு தெரியும். அப்ப நாங்க காவலுக்கு இருப்போம். அதெல்லாம் முடியாது. என் தங்க பொண்டாட்டியை கூட்டிட்டு நான் அனிவனுக்கு போறேன். எந்த நாட்டுக்கு? நல்ல செய்தியோட வருவேன். அப்ப தெரிஞ்சுக்கிடுங்க. நல்ல செய்தினா நல்ல செய்தினா நல்ல செய்திதான். நல்ல செய்தியோட வருவேன். காத்துருங்க. என் பொண்டாட்டி கூட்டிட்டு ஹனிமூன் போறேன். சீக்கிரம் சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லுவேன். சீக்கிரம் நல்ல செய்தி சொல்லிடலாம்ல. அண்ணே நீ சீக்கிரம் தாத்தா ஆயிருவ. சீக்கிரம்